பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு பொதுவா திமுக மேடையில் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க வந்து பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிக்கவே முடியல. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இங்கதான் இருக்கு. போராட்டமே 70 வயதுக்கு மேல இருக்க திமுக கட்சி இளைஞர்களை கொண்ட தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர் சக்தியை அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வயது 40. அண்ணா கூட இருக்கும் பொழுது இருந்த தலைவர்கள் நெடுஞ்செழியன், கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயது 25, 27. ஆனால் இன்றைக்கு திமுக நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து கேட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது சேலமா இல்லை கோயம்புத்தூரா இல்லை ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமா என்கின்ற சந்தேகத்தை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திரு பார்த்திபன் அவர்கள் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திற்கு சவால் விட்டு முதல் கொள்கை விளக்க கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் உழைப்பு மட்டுமல்ல, ராணுவ கட்டமைப்பில் இன்றைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து சேலத்தின் மண்ணின் மைந்தன் தன்னுடைய பதவி, ஒரு சுகமான வாழ்வு, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த வயதில் சேலம் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து இன்றைக்கு நம் முன் மக்கள் சேவைக்காக வந்திருக்கூடிய என்னுடைய ஆருயிர் நண்பர் திரு அருள்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, மனதும் தமிழகத்தின் ஒரே முகமாக தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து உங்கள் முன் என்னுடைய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன்.